முந்தா நாள் பொதுக்குழு கூட்டம், சிறப்பு பொதுக்குழு கூட்டம் தமிழக வெற்றி கழகம் நடத்துச்சு இல்லையா? பொதுவா சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடத்தினா கட்சியை எப்படி வளர்க்கறது, கட்சியை எப்படி கொண்டு போறது, நாம என்ன மாதிரி எல்லாம் அரசியலை முன்னெடுக்கணும், நம்ம என்ன மாதிரி எல்லாம் பேசணும், எந்தெந்த விஷயங்கள்லாம் கராரா கொண்டு போகணும் தேர்தல்ல, இதெல்லாம் நம்ம பேசுவோம். கூட்டணியில யார் கூட இருக்க போறோம், என்ன எதுன்னு இது பேசணும். எதுவுமே பேசாம திமுகவை நாங்க அடிப்போம், திமுகவை நாங்க மிதிப்போம். திமுக உங்க அப்பனுக்கு அப்பன்லாம் அடிச்சு மிதிச்சு சவக்குழியில தள்ளின ஒரு அமைப்பியா இன்னைக்கு வந்து நின்று நாங்க திமுக என்னத்துக்கு இது? ஜெயிச்சு காட்டு, ஜெயிச்சுட்டு வந்து பேசு. இதுல என்ன தெரியுங்களா, பத்திரிகைகள் யாரும் இவங்களை பத்தி பேசிடக்கூடாது. பேசுனா அப்படியே கொதிச்சோம். ஏன்னா உண்மை மக்கள்கிட்ட போயிடக்கூடாதுல்ல. இவன் ஒரு பொய்ய கட்டமைச்சு வச்சிருக்கான், உண்மை என்ற பெயர்ல ஒரு பொய்ய கட்டமைச்சு வச்சிருக்கான். அதை உடையாம பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த காசு கொடுத்ததெல்லாம் செஞ்ச ஆதவர்ஜுனாவுக்கு உண்டு. அப்ப ஆதவர்ஜுனா நடுங்கத்தான் செய்வா. ஐயோ நம்ம கட்டி வச்சிருக்கிற பொய்க்கோட்டைய உடைச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவாங்க போல இருக்கு, நம்ம ஊதி பெருக்கி வச்சிருக்கிற பலூனை ஒரு குண்டூசியை வச்சு போட்டுருவாங்க போல இருக்குன்னு பயம் இருக்கத்தான் செய்யும். அந்த பயத்தினுடைய உச்சமா தான் அண்ணனை போட்டு புலகுறானுங்க. யார? நம்ம அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்களை போட்டு ரொம்ப ஓவரா பேசிட்டான். உண்மையிலேயே வேற ஆளா இருந்தா அடிச்சு மூஞ்சியை உடைச்சிருப்பாங்க. இவர் நக்கீரன் கோபால் ரொம்ப நிதானமா இதை ஹேண்டில் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பேசலாங்க, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம. மீச வச்சுட்டு ஒருத்தன் இருக்கான், அவன் பேசிட்டே திர்றான், சட்டைய புடிச்சு அடிப்பேன். என்னது? சட்டைய புடிச்சிட்டு வந்து அடிப்பேன், வெளியே வந்து தொடுறா பார்க்கலாம். மீச வச்சிருக்கலாம் பேசிட்டு இருப்பாரு, சட்டைய புடிச்சு ஒன்னு அடிக்கணும், வெளியே வந்து தொடுறா பார்ப்போம். மீடியானா